ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம BSF அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் அடுத்து ஒரு அருமையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லை பாதுகாப்பு படையில் காலியாக உள்ள SI, தலைமை காவலர் மற்றும் கான்ஸ்டபிள் பணியிடங்களை நிரப்புறதுக்கான மத்திய அரசு ஒரு சூப்பர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கல்வி, சம்பளம், காலி பணியிடங்களின் எண்ணிக்கை எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 178 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 1/7/2024 அப்ளை பண்ணிடணும். இதற்கான ஃபஸ்ட்டு போஸ்ட் பார்த்தீங்கன்னா SI அதாவது சப் இன்ஸ்பெக்டர் மாஸ்டர் கிரேடில் வருது. இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் 35,400 இருந்து 1,12,400 வரையும் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட டோட்டல் காலி இடங்கள் பார்த்தீங்கன்னா 7 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் முதுகலை பட்டம் அதாவது போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அதுவும் +2 முடிச்சுட்டு தான் முடிச்சிருக்கணும். ரெகுலர் பேசிக்கில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 22 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 28 வயதுக்கு மேற்படாதவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா SI இன்ஜின் டிரைவர் அதாவது சப் இன்ஸ்பெக்டருக்கான இன்ஜின் டிரைவர் கிரேடு. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மாதம் 35,400 இருந்து இதுவும் 1,12,400 வரையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஜாப் வேகன்சி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா என்ஜின் டிரைவர் சான்றிதழோட +2 முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் சேம் 22 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 28 வயதுக்கு மேற்படாதவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா HC மாஸ்டர் அதாவது ஹெட் கான்ஸ்டபிள் மாஸ்டர் கிரேடு. இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,500 இருந்து 81,100 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான காலி பணியிடங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 39 நம்பர் சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் 20 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 25 வயதுக்கு மேற்படாதவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா HC, இதுவும் இன்ஜின் டிரைவருக்கான ஹெட் கான்ஸ்டபிள் தேர்வு. இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,500 இருந்து 81,100 வரையும் சொல்லியிருக்காங்க. இதோட காலி பணியிடங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 62 நம்பர்ஸு. இதுக்கான கல்வி தகுதி என்ஜின் டிரைவர் சான்றிதழோட 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 25 வயதுக்கு மேற்படாதவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா HC, இதுவும் ஹெட் கான்ஸ்டபிள். இது லேத்து ஒர்க்குக்கான கிரேடில் வரும். இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,500 இருந்து 81,100 வரையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 14 நம்பர்ஸு. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஐடிஐயில் மோட்டார் மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், AC டெக்னீஷியன், எலக்ட்ரானிக்ஸ், மெஷினிஸ்ட் டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 25 வயதுக்கு மேற்படாதவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் குரூப்கானது, அதாவது குரூப் கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷனு. இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 21,700 இருந்து 69,100 வரையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேகன்சி டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 49 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட துறையில் ஏதாவது 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் 20 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 25 வயதுக்கு மேற்படாதவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா SI கிரேடில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ₹200, ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் கான்ஸ்டபிளுக்கு கிரேடுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ₹100 கட்டணம். இது இல்லாமல் GST அதாவது சேவை கட்டணம் ₹47.20 நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது SC, ST, BSF சேவை செய்யும் தனிப்பட்ட எக்ஸாமுக்கு கட்டணம் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது SC, ST பீப்புளுக்கும் BSFல ஏற்கனவே ஸ்டாஃபாக இருக்கவங்களுக்கும் எந்த கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம், ரெண்டாவது PST அண்டு PET எக்ஸாம், தேர்டு உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ஃபோர்த்து வர்த்தக சோதனை, ஃபிஃப்த்து மெடிக்கல் டெஸ்ட்டு. அடுத்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற முறை பார்த்திங்கன்னா ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் அவங்களோட அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷனில் போய் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய ஃபோட்டோ எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்பயே ஆன்லைன்லேயே உங்களோட டாக்குமெண்ட்ஸை லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி முன்னாடியே எடுத்து வச்சுருங்க.
இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ஆண்களுக்கு மட்டுமான ஜாப்பு, அதனால் ஆண்கள் மட்டும்தான் இதுக்கான அப்ளை பண்ண முடியும். இந்த வேக்கன்சிஸ்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட குரூப் பி அண்ட் சி கிரேடில் வருது. இது வந்து நான் கஜெட்டட் போஸ்ட்டு. இது பிஎஸ்எஃப்ல இருக்க வாட்டர் விங் டிபார்ட்மெண்ட்டில் டைரக்ட் என்ட்ரி எக்ஸாம் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சிஸ் எல்லாம் கேட்டகரி வைஸ் எல்லா கேஸ்ட்டுக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு தனி கோட்டாவே அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்கன்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சப்போஸ் இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. கேட்டகரி வைஸ் எல்லா கேஸ்ட்டுக்கும் ரிசர்வேஷன் அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு 5 இயர்ஸும் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது உங்களுடைய ஹைட்டு 160 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே மாதிரி உங்கள் செஸ்ட்டு வந்து சுருகுன நிலையில் 73 சென்டிமீட்டரும் விரிஞ்ச நிலையில் 78 சென்டிமீட்டரும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் கண்ணாடியோ இல்லை காண்டாக்ட் லென்ஸோ யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டோஸை பற்றி ஒரு சின்ன நோட் கொடுத்துருக்காங்க. அது ஆஸ் பர் அவங்க ரூல்ஸ் படி தான் அந்த டேட்டோஸ் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான சிலபஸை கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்ஐ கேட்டகரியிலையும் இன்ஜின் டிரைவர் கேட்டகரியிலையும் இருக்கிறவங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் 25 மார்க்ஸுக்கு, அதே மாதிரி ரீசனிங் எபிலிட்டி 25 மார்க்ஸு, நியூமரல் எபிலிட்டி 25 மார்க்ஸு, ட்ரேட் அவேர்னஸ்க்கு 25 மார்க்ஸு, டோட்டல் 100 மார்க்ஸுக்கு கொஸ்டின்ஸ் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹெச்சி சிலபஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் அவேர்னஸ்க்கு 35 மார்க்ஸு, ரீசனிங் அண்ட் எபிலிட்டிக்கு 35 மார்க்ஸு, நியூமரிக்கல் எபிலிட்டிக்கு 30 மார்க்ஸ்னு சொல்லி 100 மார்க்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் வைஸ் தான் சிலபஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் வெப்சைட் லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் இந்த V1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.